அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசிக்கு வந்து பாருங்கள், ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு, 7.5 சனி. 7.5 சனியில் நடுப்பகுதியில் இருக்கீங்க. உங்களுக்கு நடுப்பகுதியிலங்க உங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு உங்களுக்கு போயிட்டுருக்குங்க, ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கீங்க. 2023 கும்பராசி நேயர்கள் வந்து பாருங்கள், 2023 போன வருஷம் ஒரு 11-12 மாதமே உங்களுக்கு சரியில்லை, மன அழுத்தம் வந்துருச்சு உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி கும்பராசிக்காரங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2020, 21, 22 பார்த்தீங்கன்னா விரயங்கள் இருந்தது. 2020, 21, 22 ஏகப்பட்ட செலவு பண்ணிங்க, கையில் இருக்க காசில் வாஷ் அவுட் ஆச்சு. ஆனால் 2023 வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம், அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மூளை வேலை செய்ய மாட்டேங்குது உங்களுக்கு, அதான் உண்மை. குழம்பி போயிருக்கீங்க, தடுமாறி நின்றுருக்கீங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, நம்ம யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, நம்ம ஒரு போயிட்டுருக்க ரூட்டு கரெக்டான ஒரு ரூட்டை பார்த்து போயிட்டுருக்கோமா, இல்லை தவறான ரூட்டில் போயிட்டுருக்கோமா, என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியாமல் ஸ்தம்பிச்சு குழம்பி போய் நின்றுருக்கீங்க. அதுதான் உண்மை. 2023 பாருங்கள், இந்த 11-12 மாதமாக, அதாவது ஒரு வருஷமாக 2023 உங்களுக்கு சுத்தமாக சரியில்லை. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அந்தளவுக்கு மனக்குழப்பம், வாழ்க்கையை போராட்டமாக போயிட்டுருக்குங்க. சரிங்களா? அதனால் இந்த வருடம் நீங்கள் 2024ஆம் ஆண்டு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போது, சமாளிக்கக்கூடிய ஒரு வருஷமாக ஆயில்ய, அதாவது பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் சமாளிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த வருடம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சதய நட்சத்திரக்காரங்க ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சில பேர் பாதிப்பு வரும் உங்களுக்கு, ஒரு சில பேருக்கு பாதிப்பு வரும், ஒரு சில பேர் தப்பிப்பீங்க. ஏன்னா ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் நீங்கள் தப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். சமாளிக்கும் நிலைமை எப்படி சமாளித்து வெளியே வர முடியும். என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா, சொந்த தொழில் ஆரம்பிக்காதீங்க. சதய நட்சத்திரக்காரங்க, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த வருஷத்துக்கு நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. சொந்த தொழில் பக்கமே போயிடாதீங்க, அந்த பேச்சே எடுத்துடாதீங்க. ஏன்னா பிரச்சனையில் தான் கொண்டு போய் விட்டுரும் உங்களுக்கு. கடங்காரனை மாறிடுவீங்க, மிகப்பெரிய கடங்காரனை மாறிடுவீங்க. ஏற்கனவே 2023 சொந்த தொழில் பண்ணுறங்கிற பேரில் கூட இருக்கவங்கள பிரச்சனை கொடுத்தாங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க, அப்படியே குழியை பறித்து உங்களை போய் தள்ள வச்சாங்க உங்களை. அதுலேயும் போய் நீங்கள் உளுந்தீங்க, நீங்கள் எல்லாமே நடந்தது உங்களுக்கு. கூட இருக்கவங்களே குழி பறித்து உங்களை கொண்டு போய் விழுக வச்சாங்க, நீங்கள் அந்த இதில் போய் மாட்டினீங்க, விழுந்தீங்க. எல்லா அனுபவத்தையும் சனி பகவான் உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இது எல்லாமே போன வருஷம் நடந்தது. அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது. ஏன்னா மனுஷங்கன்னா யார், நம்ம சுற்றி இருக்கவங்கன்னா யார், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமி என்ன, இந்த பூமி எப்பேற்பட்ட பூமி, இது எந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு போன வருஷத்துலேயே அடிமேலடி விழுந்திருக்கும், எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எதுக்காக வாழணும், நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோணுச்சு. இதெல்லாமே உங்கள் மைண்ட் செட்டில் வந்தது. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வருடம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா, புதுசாக தொழில் ஆரம்பிக்காமல், வேலையை மாற்றாமல், புதிய வேலைக்கு ட்ரை பண்ணாமல், மாற்றாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா, பணத்தை எங்கேயும் கொடுத்து ஏமாறாமல் இருந்தீங்கன்னா, இந்த ஜென்ம சனி, இந்த 7.5 சனியை நிச்சயமாக இந்த வருடம் உங்களால் சமாளிக்க முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா பணப்பிரச்சனை, ஒருத்தருக்கு பணம் தானே பிரச்சனை. பணப்பிரச்சனைனால தான் உங்களுக்கு மன உளைச்சல் வந்தது. உங்களுக்கு கடங்காரம் முன்னாடி அசிங்கம் பண்ணப்பட்டீங்க, யார் முன்னாடி கேவலப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் கேவலப்பட்டீங்க. உங்களை யாருமே மதிக்க கிடையாது, சொந்தக்காரங்களாம் உங்களை மதிக்கவே கிடையாது. ஒரு காலத்துலலாம் பாருங்கள், பணம் இருக்கும்போது தேடி வந்தாங்க உங்கள்கிட்ட. கும்பராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்வீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருவீங்க, ஈஸியாக சப்போர்ட் பண்ணிடுவீங்க, நண்பர்கள் நிறைய சேர்த்து வச்சுருப்பீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. ஏன்னா கும்பராசிக்காரங்க பாருங்கள், பொறுமையாக இருப்பாங்க, அவசர முடிவு எடுக்க மாட்டாங்க, யோசித்து முடிவு எடுப்பாங்க. ஆனால் இப்போ குழப்பத்தில் இருக்கீங்க. சொந்தக்காரங்க வந்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பணம் இருக்கும் போது எல்லாம் உங்களுக்கு தேடி வந்தாங்க, எல்லாம் உங்களுக்கு கவனித்தாங்க, உதவி பண்ணாங்க. இப்போ பணம் இல்லைங்கும் போது உங்களை யாருமே கண்டுக்க கிடையாது, யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எல்லாம் உங்களை அவமதிக்கிறாங்க. உங்களை அவாய்ட் பண்ணுறது தான் மிச்சமாக இருக்குது உங்களுக்கு. உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் உண்மை. அதனால் இந்த காலகட்டங்கள் கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். யாரையும் நம்ப வேண்டாம், புதிய நட்புகள் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். லவ் பண்ணுறங்கிற பேரில் ஒரு சில பேர் போய் ஏமாறாதீங்க. நிச்சயமாக இந்த ஜென்ம சனி பிரச்சனையை தான் கொடுக்கும், பிரிவினை தான் கொடுக்கும். அதேமாதிரி பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்துட்டுருக்கு. ஒரு வீட்டில் கும்பராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க இருக்காங்க, அதேமாதிரி கடகராசி இருக்காங்க, நிலமை படுமோசமாக இருக்குது.
ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி 7.5 சனி நடந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் 100% பாதிப்பு இருக்குங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருவார் சனி பகவான். அவங்களால நிம்மதியாக வாழ முடியாது, வீட்டுக்குள் போனாலே பிரச்சனை. அவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, மன கஷ்டம் இருக்கும், ஒரு மன போராட்டத்தோடய அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய ஜாதகம் பார்க்கும்போது தெரியுது. ஒரே வீட்டுக்குள்ளே கடகராசி, கும்பராசி, மகர ராசி இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க கும்பராசி நேயர்கள். அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த 2024 பொறுமையாக இருங்க. உங்களுக்குன்னு விடிவு காலம் பிறக்கும், உங்களுக்குன்னு நல்ல காலம் பிறக்கும். இந்த 2024 ஓரளவுக்கு நல்ல காலம் உங்களுக்கு இருக்க போது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க, உடல் பயிற்சி செய்யுங்க, தானம் தர்மம் பண்ணுங்கள். அதுதான் உங்களை காப்பாற்றும், அதுதான் உங்களை காப்பாற்ற போகுது. முடியாதவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உடல் பயிற்சி பண்ணுங்கள். இது உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிற பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அந்த ஜென்மசனி என்ன பண்ணுவார், உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை தான் கொடுப்பார். சோம்பேறியாக தான் இருக்காங்க கும்பராசிக்காரங்க, பாருங்கள் சோம்பேறியாக தான் இருக்காங்க. அது அவிட்டமாக இருந்தாலும் சரி, சதயமாக இருந்தாலும் சரி, போராட்ட நினைச்சிருக்காரங்களா இருந்தாலும் சரி, அப்படி டல்லாக மந்தமாக ஆல்ரெடி கும்பராசிக்காரங்க ஸ்லோவாக தான் இருப்பீங்க. இப்போ வந்து சனி உள்ளே போனதுனால இன்னும் ஸ்லோவாகிட்டீங்க. நீங்கள் மந்தமாக இருக்கீங்க, தூங்கி எந்திரிக்கிறக்கே லேட் ஆகுது, மத்தியான வேலை இல்லை சாயங்கால நேரமெல்லாம் தூங்குற மாதிரி வருது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. அது காரணம் சனி உங்களை அப்படியே டவுன் பண்ணிட்டார், மந்தப்படுத்திட்டார். அப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஒரு ஃபிட்டாக அப்படியே இருந்துட்டிங்கன்னா இந்த சனி பகவான் ஈஸியாக நீங்கள் சமாளித்து வெளியே வந்துட முடியும். அப்போ மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், உடல் பயிற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, தெய்வ வழிபாடு, தானம் தர்மம் இது தாங்க உங்களை காப்பாற்றும். இதெல்லாம் பண்ணுங்கள். யாரையும் நம்பாதீங்க புதுசாக. நான் அதெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக நம்பாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணத்தை முதலீடு போடுறங்கிற பேரில் அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் பணத்தை போடுறது, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், MLM, இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இதிலெல்லாம் பணத்தை போட்டு ஏமாந்த ஏகப்பட்ட கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. 2023 இதெல்லாம் நடந்தது உங்கள் வாழ்க்கையில். இதிலெல்லாம் போட்டு பணத்தை போட்டு ஏமாறாமல் இருங்க, தப்பிச்சிருவீங்க கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். யாரையும் நம்பாமல் அமைதியாக இருந்துட்டிங்கனாலே, எங்கேயும் பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாறாமல் இருந்தீங்கனாலே இந்த காலகட்டத்தை உங்களால் ஈஸியாக சமாளித்து வெளியே வர முடியும். சரிங்களா? இந்த 4ஆம் இடத்துக்கு குரு வருவார். உங்கள் ராசிக்கு வந்து மே மாதம் 4ஆம் இடத்துக்கு குரு வருவார். கடனுடனே வாங்கியாச்சு நீங்கள் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இதெல்லாமே நீங்கள் ஜென்மசனியில் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஜென்மசனியில் திருமணம் பண்ணலாம். இந்த வருடம் உங்களுக்கு திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க, கல்யாணம் பண்ணலாம், புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம். ஆனால் புதுசாக தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கணும். கூட்டு தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. கவனமாக இருங்க, அமைதியாக இருங்க. எந்த ஒரு முக்கிய முடிவாக இருந்தாலும் உங்கள் சுயஜாதத்தை செக் பண்ணுங்கள். என்ன நம்ம பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அடுத்தது நம்ம எப்படி போகணும், எப்படி போகக்கூடாது, நம்ம லைஃப்பில் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும், எல்லாமே தனிப்பட்ட ஜாதத்தில் கிரகங்கள் பதில் சொல்லும். ஜென்மசனியில் என்ன பண்ணணும், என்ன தசாபுத்தி போகுது, ஜென்மசனியில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதனும் அவங்க தான் தீர்மானிப்பாங்க. கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு நிலைமை சுத்தமாக மோசமாக இருக்கும். இப்போ 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தசாபதி நடந்துட்டு இருக்கவங்க தான் முழுமையான கடங்காரனாக இருக்கீங்க. அவங்களுக்கு தான் வம்பு வழக்கு பிரச்சனை, சுற்றி பிரச்சனையாக தேடி வரும். உங்களுக்கு கூட பழகணும், குறிப்பறிப்பாங்க, அவங்கனாலே கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா கடனில் இருக்கீங்க, மன அழுத்தம், கடனில் இருக்கீங்க. யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாது அவங்ககிட்ட எல்லாம் கடன் வாங்கிட்டீங்க, கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்க, வெளியே பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, அடுத்தவங்க வாங்கின கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க. எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. கும்பராசி நேயர்களோட வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஆனால் இந்த வருடம் போராட்டாதி நட்சத்திரக்காரங்க, சதய நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும். அவிட்டத்துக்கு கூட பெருசாக பாதிப்பு இருக்காது. இப்போ சனி பகவான் இந்த பிப்ரவரி மாதத்தெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து பாருங்கள் சதயத்தில் தான் போயிட்டுருக்கார். சதய நட்சத்திரத்துக்குள்ளே சனி பகவான் ட்ராவலில் இருக்கார். சதய நட்சத்திரக்காரங்க கவனமாக இருங்க, போராட்டாதி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும். இந்த வருடம் நீங்கள் அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க, சொந்த தொழில் பண்ணுறீங்க, வீட்டுக்கு வர்றீங்க, பணத்தை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க, வெளியே கொடுக்க வேண்டாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க. அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ மெயினாக வந்து உடம்பு பிரச்சனை தான் வரும். சரிங்களா? உடம்பு பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஒரு உடம்பு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். கும்பராசினியர்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு நரம்பு பிரச்சனை, ஒத்த தலைவலி, கை கால் மூட்டு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர் சம்மந்தமான பாதிப்பு, நரம்பு மூட்டு பிரச்சனைகள்லாம், எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜென்மசனியை உங்களால் ஈஸியாக சமாளித்து வர முடியும். எந்த விதமான பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. நிச்சயமாக சமாளித்து வர முடியும் உங்களால். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதுதான் உங்களோட வாழ்க்கை தீர்மானிக்கும். ஏன்னா ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். ராசி பலன் என்ன, நம்ம ஜென்ரலாக பொது பலன், இந்த ராசி
வந்து என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன கிரகங்கள் மாறுதுன்னு அப்படி சொல்லி நம்ம கும்பராசினில பொதுவாக எல்லா ராசிக்கு பார்த்துட்ருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி தகுந்த மாதிரி கிரகங்கள் மாறுபட்டிருக்கும், கிரகங்கள் மாறி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் போய் உங்களை இயக்கிட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பாருங்கள். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.